என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ எல்லா ஜனத்திற்கும் ஒரு நற்செய்தி வருகிறது. இருளின் அந்தகாரத்தின் சிறையிருப்பில் வாழுகிறவர்கள் மேல் விடுதலையின் வெளிச்சம் உதிக்கப் போகிறது. கண்ணீர் கதைகளினால் சிறைப்பட்டவளே, இருதயம் நொறுங்குண்டவர்களே, இதோ உங்கள் சாம்பலுக்கு பதிலாய் ஒரு சிங்காரம் வருகிறது. இந்த அதிகாலை ஜெபம் உங்கள் வாழ்வை முற்றிலுமாய் மாற்றும். இதோ மரண இருளின் தேசத்தில், மரண இருளின் திசையில் அகப்பட்டு திக்கு திசை தெரியா படகை போல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாயோ? விடுதலைக்கு, வெற்றி, சுகவாழ்விற்கு வழியே தெரியவில்லை. இனி என் சுகவாழ்விற்கு வழியே இல்லை, மரணம்தான் எனக்கு ஒரே வழி. இனி என்னை, என் வாழ்வை, என் குடும்பத்தை யாரும் எவரும் எதுவும் காப்பாற்றவே முடியாது என்கிறாயோ? கண்ணீர் கடலின் கரை சேரவே முடியாது மூழ்கிக் கொண்டிருக்கிறாயோ? என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கவலைப்படாதிருங்கள், பயப்படாதே, கலங்கி கண்ணீர் விடாதே. இதோ இதோ உன் அருகிலேயே உன்னை விடுவிக்கிறவர். ஐயா, இதோ உன் அருகிலேயே உன் ஆத்துமநேசர். உன்னை யார் ரட்சிக்க முடியுமோ, உன்னை யார் விடுவிக்க முடியுமோ, அவர் உன் அருகிலேயே நின்று கொண்டிருக்கிறார். கர்த்தரே ஆவியானவர். இந்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த விடுதலையின் ஆவியானவர் உன்னை சூழ்ந்திருக்கிறார், உன் அருகிலேயே இருக்கிறார். இந்த கண்ணீரின் கதறல்கள் எல்லாவற்றிலும் இருந்து உன்னை ரட்சிக்கிறவர் இதோ இந்த அற்புதர், உன் ஆத்தும நேசர், 1000 10,000 பேரில் சிறந்தவர். இதோ இந்த இயேசு உன்னை அழைக்கிறார், உன்னை அழைக்கிறார். என் அன்பு சகோதரியே, ஒருவேளை நீ கேட்கலாம், ஐயா, நான் யாருமே இல்லாதவள், எல்லோராலும் எப்பொழுதோ தூக்கி எறியப்பட்டவள், திக்கற்றவர்களும் தேற்றவற்றவளும் எல்லோராலும் தூக்கி எறியப்பட்டு அற்பையும் குப்பையுமாய் எண்ணப்படுகிறேனே, என்னையா இந்த இயேசு அழைக்கிறார். உன்னைத்தான் என் சகோதரியே, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னைத்தான். சிறுமைப்பட்டவளே, தேற்றவற்றவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே என்று உன்னைத்தான் தேடி வந்திருக்கிறார் இந்த தேற்றவாளன். இவர் உன்னை நீ பார்ப்பது போல் பார்ப்பதில்லை. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னை நீங்களே, உங்களை நீங்களே பார்ப்பது போல் இவர் பார்ப்பதில்லை. உன் உற்றார் உறவினர் பார்ப்பது போல் பார்க்கவில்லை. இந்த அன்பு ஆண்டவர், உன் ஆத்தும நேசர், உன்னை என் பிரியமே, என் புறாவே, என் ரூபவதியே, என் உத்தமியே என்றல்லவா அழைக்கிறார். என் அன்பு சகோதரியே, மனிதனோ முகத்தை பார்க்கிறான், உன் சூழ்நிலையை பார்க்கிறார்கள். இந்த அன்பின் ஆண்டவர், ஆத்தும நேசர் இயேசு உன் இருதயத்தை பார்க்கிறார், உன் இருதயத்தை பார்க்கிறார். இவர் மனிதன் பார்க்கிற வண்ணமாய் பார்க்கிறதில்லை. என் அன்பு சகோதரியே, என் சூலமித்தியே, இன்றே இப்பொழுதே இவை எல்லாவற்றையும், உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. இந்த ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அன்பான சகோதர சகோதரிகளே, எத்தனை பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்திருந்தால் என்ன, இந்த அருள்நாதர் இயேசு, ஐயா, இந்த அன்பின் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார், உங்கள் அழகில் பிரியப்படுகிறார். இவர் மனிதன் பார்க்கிற விதமாய் பார்த்து நேசிக்கிறவர் அல்ல. அன்பின் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் என்று. ஐயா, உங்க வாழ்க்கையிலே ஒரு மாற்றம், ஆவியாய் இருக்கிற இந்த கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை, மறுமலர்ச்சியை கொண்டு வருவதற்காக உன்னை பார்த்துதான் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் ரூபவதியே, என் உத்தமியே என்று அழைக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே இன்று ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது. அதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஐயா, ஆவியாய் இருக்கிற கர்த்தராலே, ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் உங்களுக்கு ஒரு மாபெரும் விடுதலை உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்திலே வரப்போகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஏசாயா 61 அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசித்து பார்த்தோமானால், இந்த அற்புதமான ஆவியானவர், ஓ லார்ட், உங்களுக்கான ஒரு அற்புதமான செய்தியோடு இன்று உங்களை சந்திக்கிறார். உங்கள் அருகிலேயே இருக்கிறவர், என்றென்றும் உங்களுடனே இருக்கிற வேறொரு தேற்றரவாளன் என்று அன்பின் ஆண்டவர் அருள்நாதர் இயேசுவினால் அனுப்பப்பட்ட அவருடைய
பெயரினால் பிதாவினால் அனுப்பப்பட்ட இந்த வேறொரு தேற்றரவாளன், ஐயா, என்னை தேற்ற வேண்டியவர்கள் எல்லாம், எங்களை நேசிக்க வேண்டியவர்கள் எல்லாம், எங்களுக்கு உதவி செய்ய வேண்டியவர்கள் எல்லாம் தொலைந்து விட்டார்கள், எங்களை நட்டாற்றிலே விட்டுவிட்டார்கள் என்று சொன்னாயே, இன்று ஒரு வேறொரு தேற்றரவாளன் வந்திருக்கிறார். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள், அவரால் நடத்தப்படுகிற யாவரும் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அவர் எங்கேயோ அங்கே விடுதலை. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒரு மாற்றம் உண்டாகிறது வாழ்க்கையிலே. பாருங்கள், இங்கே அற்புதமாக ஒரு காரியத்தை நாம் பார்த்துவிட்டு ஜெபிக்க போகிறோம். கர்த்தராகிய ஆண்டவர், நீங்கள் ஒவ்வொருவரும் சொல்ல முடியும், என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஜெப வேளையிலே கருத்தாய் பயபக்தியோடு, ஐயா, தேவன் மேல் உள்ள, இரட்சகர் மேல் உள்ள, ஆத்தும நேசர் மேல் உள்ள பாசத்தோடு அதிகாலை வேளையிலே நடுஜாமங்களிலே விழித்திருந்து ஜெபிக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், உங்கள் மேல் இருக்கிறார். என்ன காரணத்திற்காக? ஐயா, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் எங்களை, உன்னை அபிஷேகம் பண்ணினார். சிறுமைப்பட்டவர்களுக்கு, ஐயா, நானே சிறுமைப்பட்டிருக்கிறேனே, என்னை போல யார் சிறுமைப்பட்டிருப்பார்கள்? என் அன்பு தேவ பிள்ளையே, உன்னைத்தான் அழைக்கிறார். உன்னை கொண்டுதான் சுவிசேஷத்தை அறிவிக்க, ஐயா, இந்த தேசத்திலே, இந்த நாட்டிலே, இந்த பட்டணங்களிலே சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை, நல்ல செய்தியை அறிவிப்பதற்காக இந்த தேவனுடைய ஆவியானவர் உன்மேல் வருகிறார். இப்பொழுதே கடன் பெற்று கிடக்கிற நீ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுக்கிறவர்களாய் உன்னை மறுரூபப்படுத்த வந்திருக்கிறார். ஐயா, சிறுமைப்பட்டு கிடக்கிற உன்னை இனி சிறுமைப்பட்டவர்களுக்கு நல்ல செய்தியை கொடுக்கிற ஒரு அற்புதமான டிரான்ஸ்பர்மேஷன், ஒரு மாற்றத்தை உன் வாழ்க்கையிலே கொடுக்க வந்திருக்கிறார். அதற்காகவே இன்று உன்னை அபிஷேகிக்க, அதற்காகவே இன்று உன்னை அதிகாரப்படுத்த, அதற்காகவே இன்று உன் வாழ்வையை முற்றிலுமாக மாற்றுவதற்கு வந்திருக்கிறார் இந்த அருள்நாதருடைய ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர். என்ன பண்ண போகிறார்? இன்னும் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், ஐயா, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும் உன்னை தேடி வந்திருக்கிறார். ஐயா, நானாயா இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்ட முடியும்? ஐயா, நானே சிறைப்பட்டிருக்கிறேனே, நான் எப்படி விடுதலையை அறிவிக்க முடியும்? நானே கட்டப்பட்டு கிடக்கிறேனே, கட்டவிழ்த்தலை நான் கூறுவது எப்படி என்று கேட்கிறாயோ? என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையிலே இன்று ஒரு டிரான்ஸ்பர்மேஷன், இன்று உன் வாழ்க்கையிலே ஒரு அதிசயமான மாற்றம். இன்று அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொன்னாரே. ஐயா, தாவீது சொன்னது போல அதிகாலையில் என் தேவனை நோக்கி, என் பரிசுத்தரை நோக்கி நான் ஆயத்தமாகி வந்து காத்திருப்பேன் என்று காத்திருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்கள், இருதயம் நொறுங்குண்டு கிடக்கிற உன்னை வைத்துதான் அநேக இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலை செய்ய போகிறார். சிறைப்பட்டிருக்கிற, எங்கோ அவதிப்பட்டு அல்லல்பட்டு வேதனைப்பட்டு கிடக்கிற உன்னை இன்று என் தேவன் ஆறுதல் படுத்தி, ஐயா, உன்னை அரவணைத்து ஆற்றி தேற்றி உன்னை பலப்படுத்தி மறுரூபப்படுத்தி சிறைப்பட்டவர்களுக்கு உன்னை கொண்டு விடுதலையை அறிவிக்க போகிறார். கட்டுண்டவர்களுக்கு நீ கட்டவிழ்த்தலை கூறுவாய். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய மகிமையான ரட்சிப்பை, ஐயா, கர்த்தருடைய மகிமையான காரியத்தை, திட்டத்தை நீங்கள் மறந்து போகாதிருங்கள். இதுதான் உங்கள் அழைப்பு. அதற்காகத்தான் இந்த பாடுகளை கர்த்தர் உங்களுக்கு அனுமதித்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்று அதை விசுவாசியுங்கள். ஐயா, எத்தனையோ ஆயிரமாய் கிடக்கிற ஜனங்கள், ஆதரவற்ற ஜனங்களுக்கு உங்களை கொண்டு ஆறுதலை கொடுக்கிற பாத்திரமாய், உங்களை கொண்டு அநேகரை ஆறுதல் படுத்துகிற பாத்திரமாய் மாற்றுவதற்காக இன்று தேற்றரவானன் உங்களை தேடி வந்திருக்கிறார். ஐயா, என்று தீரும் என்னுடைய தனிமை, என்று தீரும் என்னுடைய கஷ்டம், கவலை, கண்ணீர் எல்லாம் என்று வருத்தப்பட்டு கிடக்கிறாயே, உன்னை கொண்டு அநேகருக்கு நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் உன்னை தேடி வந்திருக்கிறார். ஐயா, இன்று உனக்கு ஆறுதல்,
அவருடைய அன்பின் மனவாட்டியே, உன்னை இன்று அவர் மறுரூபப்படுத்த வந்திருக்கிறார். நீ எத்தனை கொடுமையிலே, கண்ணீரிலே, சோகங்களிலே, சத்தளிப்பில், சஞ்சலங்களிலே மூழ்கிக் கொண்டிருந்தாலும் சரி, இன்று உன்னை அவர் அழைத்து மறுரூபப்படுத்தி, இன்று உன்னை அபிஷேகித்து, நீயும் ஒரு நாளிலே சொல்வாய், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யும் பாத்திரமாய் என்னை மாற்றுகிறார் என்று சொல்லுவீர்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். என் மீது கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் இவையெல்லாம் செய்வதற்கு உங்கள் வாழ்க்கையிலே, இந்த ஜெப வேளையிலே கலந்திருக்கிற, ஜெப வேளையிலே பயபக்தியோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இந்த மகிமையை செய்வதற்காகவே கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் தரித்திரருக்கு, பாடுபடுகிற, உபத்திரப்படுகிற, கஷ்டப்படுகிற, அல்லது கிறிஸ்துவே இல்லாத ஆவிக்குரிய வாழ்க்கையில் தரித்திரராய் இருக்கிறவர்களுக்கு சுவிசேஷம், நல்ல செய்தியை கொடுப்பதற்காக என்னை அபிஷேகம் பண்ணினவர் உங்களையும் இன்று தேடி வந்திருக்கிறார். நம் இயேசுவை, நம் அன்பின் ஆண்டவரை அபிஷேகம் பண்ணினவர், அப்போஸ்தலர் 10:38 படி அபிஷேகம் பண்ணினவர் இன்று உங்களை, என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, விசுவாசியுங்கள். வருகிறது ஒரு டிரான்ஸ்பர்மேஷன், வருகிறது ஒரு மாற்றம். அதற்காகவே இன்று கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கை மொத்தமாய் மாறப்போகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்துவதற்காக உன்னை இன்று சீர்படுத்த வந்திருக்கிறார். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுப்பதற்கு, துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் கர்த்தர் உங்களை அனுப்புவதற்காய் இன்று உன் துயரங்களை மாற்ற, இன்று உன் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்க, இன்று உங்கள் சாம்பலாய் போன உங்கள் வாழ்க்கை, சாம்பலாய் போன உங்கள் திருமண வாழ்க்கை, எல்லாமே முற்றிலுமாய் நொறுங்கி போன குடும்ப வாழ்க்கை, உங்கள் பைனான்ஸ், உங்கள் எல்லா விதமான வளர்ச்சியும் மேன்மையும் அழகெல்லாம் சாம்பலாய் போய்விட்டதே, அதற்கு ஒரு சிங்காரத்தை கொடுக்க வந்திருக்கிறார். இது அன்பின் ஆண்டவர், அருள்நாதர் இயேசு, கிறிஸ்துவின் ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு டிரான்ஸ்பர்மேஷனை கொடுக்க வந்திருக்கிறார். அதை இப்பொழுதே செய்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இதற்காகவே உங்களை அழைத்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். உங்களுக்கு விடுதலை எதற்காக அவர் கொடுக்க விரும்புகிறார்? நீங்களே விடுதலையை கூறி அறிவிக்கிற, அநேகருக்கு விடுதலை கொடுக்கிற பாத்திரமாய் மாறிவிடுவீர்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கவலைப்படாதிருங்கள். எத்தனை சோதனை, எத்தனை துன்பங்கள், எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே, தேவன் பேருள்ள பற்றுதலினால் தைரியமாயிருங்கள். இந்த டிரான்ஸ்பர்மேஷன் உங்கள் வாழ்க்கையிலே வருகிறது. நற்செய்தி வருகிறது. இருளில் இருந்தீர்களே, அந்தகாரத்தில் அகப்பட்டு கிடக்கிற உங்களுக்கு, சிறையிருப்பில் வாழுகிற உங்களுக்கு, உங்கள் மேல் ஒரு விடுதலையின் வெளிச்சம் இப்பொழுது பிரகாசிக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எத்தனை அற்புதமான ஆண்டவர்! உங்களுக்காக அவர் மரித்ததே உங்களை விடுவிக்க, ரட்சிக்க, குணமாக்க, நீங்கள் குணமாக்குகிற, விடுவிக்கிற, அநேகரை ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிற பாத்திரமாய் உங்களை மறுரூபப்படுத்துவதற்காக இன்று வந்திருக்கிறார் இந்த தேற்றரவாளன். அவருடைய அனுக்கிரகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஆவியானவர் உங்களிலே மத்தியிலே வாசம் செய்யும் பொழுது அவர் இருக்கிற இடத்திலே விடுதலை. பலத்தோடும் பலாத்கிரமத்தோடும் செய்த காரியங்கள் எல்லாம் தோற்று போயிருக்கலாம். இன்று எல்லா காரியமும் இந்த ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தரே சொல்லுகிறார். உங்களை கைவிடவே மாட்டார். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலம் வரும். உங்கள் அழுகை ஆனந்த களிப்பாய் நிச்சயமாய் மாறும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் இன்று உங்களோடு பேசுகிறார். ஒரு மொத்தமான ஒரு டிரான்ஸ்பர்மேஷனுக்காக ஜெபிப்போம். நம்ம அப்படியே அவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்படியே முழங்கால் படியிடுங்கள். தேவ சமூகத்தை நோக்கி பாருங்கள். என் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா,
இந்த அருமையான அதிகாலை வேளையிலே, இந்த ஜெப வேளையிலே நீர் எங்களை ஆவியானவரோடு ஒன்றிணைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுக்கிற இந்த அபிஷேகத்திற்காக ஐயா, வேறொரு தேற்றரவாளனாய் ஆவியானவரை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எல்லா விதமான உபத்திரவங்கள், பாடுகள், கண்ணீரின் கதைகளில் இருந்து எங்களை விடுதலை செய்வதற்காக ஐயா, சிறைப்பட்டு கிடக்கிற இருதயம் நொறுங்குண்டவர்களாய் கிடக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை மீட்டெடுப்பதற்காக, பரிசுத்த ஆவியானவர் இங்கே ஆக்கிரமித்திருப்பதற்காக, உம்முடைய சமூகம் இங்கே எங்கள் மத்தியிலே இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, எத்தனையோ பாடுகள், உபத்திரவங்கள், கண்ணீரின் கதைகளிலே அகப்பட்ட என் அன்பு சகோதர சகோதரிகளை ஒரு முறை நினைத்தருளும்படியாய், இவர்களுக்காய் பரலோகம் திறக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இவர்களுக்காக பரலோகத்தின் பலகணிகளை கர்த்தர் திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஐயா, எத்தனையோ பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்களில் இருக்கிற பிள்ளைகளை என் தேவனாகிய கர்த்தர் இன்றே அவருடைய வாழ்க்கையிலே ஐயா, சாம்பலுக்கு பதிலாக ஒரு சிங்காரத்தை நீர் கொடுக்கிறதற்காக நன்றி. என் தெய்வமே, துயரத்திற்கு பதிலாக ஒரு ஆனந்த தைல அபிஷேகத்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் ஊற்றுவீராக. இப்பொழுதே ஒரு ஆனந்த தைல அபிஷேகம் இறங்கட்டும். ஐயா, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக ஒரு துதியின் உடை கொடுக்கப்படுகிறதற்காக நன்றி. துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், ஆறுதல் செய்கிற பாத்திரமாய் இவர்களை நீர் மாற்றுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் ராஜா. இவர்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும்படியாய் ஐயா, இவர்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம், ஒரு மறுமலர்ச்சி, ஒரு சமாதானம், சந்தோஷம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கே பாதிக்கப்பட்டு, எங்கே அடிபட்டு, உதைப்பட்டு, ஒதுக்கப்பட்டு ஐயா, கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே இருதயம் நொறுங்குண்டு போய் இருக்கிறவர்களின் காயங்களை என் தேவனே, எங்கள் பரம வைத்தியரே, நீரே கட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இவர்கள் காயங்கள் ஐயா, காயப்பட்டு போன இருதயங்கள், காயப்பட்டு போன ஆவி, ஆத்துமா, சரீரங்கள் இப்பொழுதே உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே காயம் கட்டப்படுவதாக. சிறைப்பட்டு கிடக்கிற பிள்ளைகள் சிறையிருப்பில் இருந்து விடுதலையை பெற்றுக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. குடும்ப வாழ்க்கையில் சிறை ஐயா, குடும்ப வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷம், சமாதானம் இல்லாத சிறையிருப்பு ஐயா, குடும்ப வாழ்க்கையை எட்டி பிடிக்க முடியாத அநேக அக்கிரமங்களும், உபத்திரவங்களும், வஞ்சகங்களும், பொறாமைகளுக்குள்ளே அகப்பட்டு சிக்கி கிடக்கிற குடும்ப வாழ்க்கைகளில் இருந்து இந்த பிள்ளைகளை கர்த்தர் விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஐயா, இவர்களுக்கு விடுதலையை கூறி அறிவிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. குடும்ப வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாகட்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு சிறையிருப்புகள் மாறட்டும். எங்கே எந்த குணங்களில் இவர்கள் பிள்ளைகள் அகப்பட்டிருக்கிறார்களோ, எந்த கேம்ஸ் மற்றும் எந்த தீய தொடர்புகள் ஐயா, ஒருவேளை போதை பழக்க வழக்கங்கள், ஒருவேளை ஆல்கஹால், சாராயம் போன்றவற்றிலே, போதை பொருட்களிலே அகப்பட்டிருக்கிற தீய தொடர்புகளிலே அகப்பட்டிருக்கிற இவர்கள் பிள்ளைகளுக்கு ஒரு சிறையிருப்பு மாறட்டும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு மாற்றம் உண்டாகட்டும். இன்றே ஒரு மாற்றம் உண்டாகட்டும். ஐயா, தொழிலிலே, வாழ்க்கையிலே, வருமானத்திலே ஒரு பெரிய சாம்பலாய் போன சூழ்நிலைகள் எல்லாம் எரிந்து எல்லாம் முடிந்தது போன்ற சூழ்நிலையில் இருந்து ஒரு மாற்றம் உண்டாகட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் இவர்கள் மேல் இருக்கிறதற்காக நன்றி அப்பா. ஒரு ஆனந்த தைல அபிஷேகத்தினால் இந்த பிள்ளைகளை மாற்றுவீராக. ஐயா, சிறுமைப்பட்டு கிடக்கிற இவர்களின் சிறையிருப்பை மாற்றி, ஓ லார்ட், இவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுத்து இந்த சுவிசேஷத்தை எங்கும் அறிவிப்பதற்காக கர்த்தர் இவர்களை ஆயத்தப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இனி இவர்கள் தீங்கை காண்பதில்லை, இனி இவர்கள் அழுது கொண்டிருப்பதில்லை, இனி இவர்கள் கடன் வாங்குவதில்லை, இவர்கள் கடன் கொடுக்கிறவர்களாக மாறுகிறார்கள். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சிறையிருப்பு மாறட்டும் ஐயா, சூழ்நிலைகள் மாறட்டும் என் தெய்வமே. இவர்களை முற்றிலுமாய் இவர்கள் வாழ்க்கை மாறட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த அதிகாலை ஜெபம் லார்ட் இவர்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றுகிறதற்காக நன்றி சுவாமி. கண்ணீரின் கதைகளினால் சிறைப்பட்டு போனவர்கள் ஐயா, இருதயம் நொறுங்குண்டவர்கள் போன்று எல்லாம் சாம்பலாய் போனது போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் வாழ்க்கையிலே பிள்ளைகள்
பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஐயா அவர்கள் கையின் பிரயாசங்கள், தொழில்கள், வேலைகள், வருமானத்திலே ஒரு மாற்றம், ஒரு சிங்காரம் வரட்டும் இந்த இயேசுவின் நாமத்தினாலே உங்க சமூகத்திலே இவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். ஆமென். நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஐயா, எது எங்களை விடுதலை ஆக்கும்? யார் எங்களை விடுதலை ஆக்குவார்கள்? ஒருவேளை பணம் வந்து விட்டால் நாங்கள் விடுதலை ஆகி விடலாமோ? ஒருவேளை எங்களுக்கு மருத்துவம் பார்த்து விட்டால், அல்லது வேறு யாரோ வந்து அதற்கு வேண்டிய உபகாரங்களை செய்து விட்டால், பெரிய மனிதர்களுடைய சகாயங்கள் எங்களுக்கு கிடைத்து விட்டால் நாங்கள் விடுதலை ஆகி விடுவோமோ என்று கேட்டீர்களானால், வேதம் சொல்லுகிறது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நாம் இன்று நிதானிக்க இருக்கிறோம். ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த கஷ்டங்கள் தேவ பிள்ளைகளுக்கு வருகிறது? ஐயா, ஏன் ஜனங்களுக்கு இத்தனை பாடுகளும் உபத்திரவங்களும் போராட்டங்களும் வருகிறது என்பதையும் அதை எப்படி நாம் தீர்த்து கொள்ளலாம் என்று வேதத்தின்படியே நாம் ஆராய்ந்து இந்த அதிகாலை வேளையிலே நாம் ஜெபத்தை ஏறெடுப்போம். நிச்சயமாக நாம் அறிகிற இந்த சத்தியம் உங்களை சத்தியமாய் விடுதலை செய்யும் என்பதை எந்த மாற்றமும் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், உங்களுக்கு இருக்கிற பல்வேறு பிரச்சனைகள், பாடுகள், தோல்விகள் எல்லாம் ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டியதை செய்ய தவறியதாலோ அல்லது செய்யக்கூடாததை நீங்கள் செய்ததாலோ வந்திருக்கலாம். ஒரு காரியத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஐயா, இன்னும் அநேகருக்கு கர்த்தருடைய சித்தம் அறியாமல் அல்லது அவருடைய சித்தத்திற்கு விரோதமாக செயல்பட்டதால் இது போன்ற பல்வேறு பாடுகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வந்திருக்கலாம் அல்லது தொடர்ந்து கொண்டே இருக்கலாம். இன்னும் பாருங்கள், ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட மந்திரவாதங்களோ, ஏன் ஏவல் பில்லி சூனியங்களோ, பரம்பரை சாபங்களோ கூட உங்களை இந்த கொடுமையான கஷ்டமான சூழ்நிலைகளிலே தள்ளி இருக்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாக கருத்திலே கொள்ளுங்கள். எதனால் இது வந்தது, ஏன் இது வந்தது, ஏன் இந்த பிரச்சனை என்ற கேள்விகள் நமக்கு அநேகருக்கு இருக்கிறது. பாருங்க, சில வேளைகளில் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, ஐயா அவரை நேசிக்கிற, அவரால் அழைக்கப்பட்ட அருமையான பிள்ளைகளுக்கும் கூட பல்வேறு உபத்திரவங்கள் வருகிறது உண்டு. சில வேளைகளில் சாத்தான் நம்மை சுளையிலே போட்டு புடைக்கிறது போல புடைக்க அனுமதி பெற்றிருக்கிறான். ஐயா, சுளவிலே போட்டு புடைக்கிறது போல நம்மை பாடாய் படுத்திக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பொன்னை புடமிடுகிறது போல, ஐயா, பொன்னை புடமிடுகிறது போல உங்கள் விசுவாசம் சில நேரங்களிலே புடமிடப்படலாம், பாடுபடலாம், உபத்திரவத்திலே, சோதனையிலே நீங்கள் அகப்படலாம். வெள்ளியை உருக்குகிறது போல, ஐயா, வெள்ளியை குகையிலே போட்டு உருக்குகிறது போல நீங்கள் உருக்கப்படலாம், பாடுபடலாம். ஒருவேளை இவையெல்லாம் உங்களுக்கு ஒரு மாபெரும் வெற்றியை கொடுக்கிற கர்த்தர் உங்களோட இருக்கிறார். அவர் உங்களுக்கு மாபெரும் வெற்றியை கொடுப்பார், உங்களை மகிமைப்படுத்துவார், அந்த வழியிலே கொண்டு சேர்க்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. பிரார்த்தனையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு காரியத்தை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளுக்கு, அவருக்கு பயப்பட்டு வாழுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஐயா, கர்த்தரின் மீது உண்மையாய் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு பாருங்க, இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தர் எனக்கு என்ன சொல்லுவாரோ, கர்த்தரோடு எப்படி இடைபடலாம் என்று காத்திருந்து இதிலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு பேருக்கும் ஒரு காரியத்தை நான் உறுதியாய் சொல்ல முடியும். தேவ பிள்ளைகளே, என்ன நடந்தாலும் அது உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது, நடக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை. அதனால் தான் தாவீதரசன் இப்படியாக சொல்லுகிறார், ஐயா, நான் உபத்திரப்பட்டது நல்லது, நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் கர்த்தருடைய பிரமாணங்களை, அவருடைய சத்தியத்தை அறிந்து கொண்டேன். ஏன்னா அந்த சத்தியமே விடுதலையாக்கும் என்பதை நன்றாக அறிந்தவர் அவர். பாருங்க, இன்னும் சொல்லுகிறார், நான் உபத்திரப்படுவதற்கு முன்பாக, நான் பாடுபடுவதற்கு முன்பாக வழி தப்பி நடந்தேன். வழி தப்பி நடந்தாலே காணாமற் போன ஆட்டை போல, கெட்ட குமாரனை போல எங்கேயோ போய் நாம் சிக்கிக் கொண்டு அவஸ்தைப்பட வேண்டியது வந்துவிடுமே. பாருங்கள், அதே தாவீதிடம் நாம் கேட்போம், எப்படி ஐயா இதுல இருந்து தப்பினீர், எப்படி இது போன்ற பாடுகளில் இருந்து எங்க உங்களுக்கு டர்னிங் பாயிண்ட் வந்துச்சு, தாவீதே உமக்கு எங்கே திறப்பு முனை வந்தது, என்ன செய்தீர் என்று கேட்டோமானால் தாவீது இங்கே சொல்லுகிறார், சங்கீதம் 119 147 148 அப்படி வாசிக்கும் பொழுது தாவீது சொல்லுகிறார், அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன். பாருங்க, சாதாரண பிரேயர் அல்ல. அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறேன்.
பாருங்க, சத்தமிட்டு கதறி பாருங்க. இந்த தாவீது எப்படி சொல்றாங்க, மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுமா போல என்று சொல்லுகிற தாவீது, அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், ஐயா உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறேன். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். எத்தனை பெரிய பாடுகள் உபத்திரவங்கள்ல இருந்து மகா பெரிய வெற்றிகளை, மேன்மைகளை, ராஜரீகத்தை பெற்றுக் கொண்ட மனிதன் சொல்லுகிற காரியத்தை கேளுங்க. குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். கர்த்தாவே, என் கூப்பிடுதல் உமது சந்நிதியில் வருவதாக. உமது வசனத்தின்படியே என்னை உணர்வுள்ளவனாக்கும். உம்முடைய வசனத்தின்படியே ஐயா உம்முடைய கட்டளைகளை எனக்கு போதியும், உம்முடைய நீதியை எங்களுக்கு போதியும். நாம கூட கேட்கல அருமையானவர்களே, ஐயா உம்முடைய கட்டளைகளை எனக்கு போதியும் சுவாமி. எங்களுடைய வேண்டுதல்கள், எங்கள் கூப்பிடுதல்கள் உம்முடைய சந்நிதியிலே வரட்டும். கேளுங்க, அப்படியே கேட்கலாம். நீங்களும் ஒவ்வொருவரும் அதை கேளுங்கள். இந்த ஜெப வேளையிலே என்னை உணர்வுள்ளவனாக்கும், சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிற ஐயா உம்முடைய நீதியை, உம்முடைய கட்டளைகளை, கற்பனைகளை அறிந்து கொள்ளுகிற உணர்வுள்ளவர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகளுக்கு அப்படியாய் நீ வேத பிரமாணங்களை நீர் போதிக்கும்படியாய் உங்கள் சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. பாருங்க, இன்னும் சொல்கிறார், என் விண்ணப்பம் உமது சந்நிதியில் வருவதாக. என் தேவனே, என் விண்ணப்பம், என் வேண்டுதல்கள், என் விருப்பங்கள், என் ஜெபங்கள் உம்முடைய சந்நிதியில் வருவதாக. அப்படியே நீங்களும் கேட்க முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, உமது வார்த்தையின்படியே ஐயா என்னை விடுவித்தருளும். தாவீது கேட்கிறாரு, என் விண்ணப்பம் உமது சந்நிதியில் வருவதாக. தேவ பிள்ளைகளை நீங்களும் கேளுங்கள், ஐயா எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பம் உமது சந்நிதியில் வருவதாக. உமது வார்த்தையின்படியே என்னை விடுவியும், விடுதலை பண்ணும். காணாமற் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன். உமது அடியேனை தேடுவீராக, தேடுவீராக. உமது கற்பனைகளை நான் மறவேன். பாருங்க, காணாமற் போன ஆட்டை போல, ஐயா கெட்ட குமாரனை போல நாங்கள் ஏதோ காரியங்களினாலே, ஏதோ தவறுகளினாலே, ஏதோ பாடுகளினாலே, ஏதோ உபத்திரவங்களினாலே ஐயா நாங்கள் கெட்ட குமாரனை போல அல்லது காணாமல் போன ஆட்டை போல தூரமாய் கிடந்து சிக்கி சீரழிந்து அல்லல் பட்டுக் கொண்டிருக்கிறோம். எங்கள் தேவனே, எங்கள் விண்ணப்பம் உம்முடைய சந்நிதியில் வருவதாக. கேளுங்க, எல்லாம் வாயை திறந்து கேட்கலாமே. என் விண்ணப்பம் உம்முடைய சமூகத்தில், உம்முடைய சந்நிதியில் வருவதாக. எங்கள் தேவனே, உம்முடைய வார்த்தையின்படி எங்களை விடுவித்தருளும். உம்முடைய வார்த்தையின்படி எங்களை உணர்வுள்ளவனாக்கும். உமது கற்பனைகளை நாங்கள் மறவோம். ஆமென். ஐயா நீர் தான் சொல்லியிருக்கிறீங்க சுவாமி, உங்களை வாளாக்காமல் தலையாக்குவேன் என்று சொன்னீங்களே, கீழாக்காமல் மேலாக்குவேன் என்று உம்முடைய வார்த்தையில் சொல்லிய வசனங்கள், உம்முடைய வாயின் வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையிலே, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேறட்டும். அப்படி கேளுங்க, உறுதியாய் கேளுங்க. பாருங்க, அதிகாலையில் நான் எழுந்து தேவனை நோக்கி சத்தமிட்டேன், அபயமிட்டேன் என்று தாவீது சொல்லுகிற வார்த்தைகளை கவனியுங்கள். உற்சாகமாய் ஜெபியுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, உற்சாகமாய் ஊக்கமாய் ஜெபியுங்கள். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் துன்பப்பட்டால், ஐயா துன்பப்படுறவங்க என்ன செய்யலாம்? சோர்ந்து போய் இருக்கலாமா? அழுதா தீந்து போகுமா? ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். வேதம் சொல்லுகிறது, துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஜெபம் பண்ண கடவன். சத்தியத்தை அறிந்து சத்தியத்திலே நிலைத்திருந்து, கர்த்தாவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த ஜெப வேளையிலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்த பிதாவே உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த அதிகாலை வேளையிலே, ஜெப வேளையிலே தரித்திருக்கிற பிள்ளைகளை தேவரீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாய், தேவரீர் இவர்களுக்காக இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்கள் எங்கே சிக்குண்டு இருந்தாலும் சரி, எந்த காரியங்களிலே அகப்பட்டு அவமானப்பட்டு கூனி குறுகி போய் இருந்தாலும் சரி, என் தேவ மகிமை இந்த பிள்ளைகளின் மீது இறங்கட்டும். இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் எல்லாம் விலகி போகட்டும். இவர்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட மந்திரவாதங்கள், மாந்திரீகங்கள், எல்லா பில்லி சூனியங்களுக்கும் இந்த பிள்ளைகளின் மீது அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே தேவ மனிதனாய் நின்று கட்டளை கொடுக்கிறேன். இப்பொழுதே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை இந்த பிள்ளைகள் மீது தெளிக்கிறோம். இவர்கள் வீடுகளிலே தெளிக்கிறோம், வாகனங்களிலே தெளிக்கிறோம். இவர்கள் பிள்ளைகளின் மீது அடிக்கப்பட்ட பரிசுத்த ஆட்டுக்குட்டியாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை தெளிக்கிறோம். இனி இவர்கள் மீது எந்த விதமான பில்லி சூனிய மந்திரவாத கட்டுகளுக்கு, மாந்திரீக கட்டுகளுக்கு இடமில்லை. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே குடும்பத்திலே ஒரு மாற்றம் உண்டாகட்டும். தடைகள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பொருளாதார தடைகள் விலகட்டும். பைனான்ஸ் பிரச்சனைகள் விலகட்டும். கடன்கள் மாறட்டும். திருமண தடைகள் மாறட்டும். குழந்தை பேற்றை தடுக்கிற பொல்லாத ஆவிகள் இந்த பிள்ளைகளை விட்டு
வெளியேறட்டும் என்ற இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஓ லார்ட், in the mighty name of Jesus, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே லார்ட், உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் எல்லோரும், உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் எல்லோரும் பிரகாசம் அடைந்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. அப்படியே இந்த அதிகாலை ஜெபத்திலே தேவனாகிய கர்த்தர் எங்களோடு இணைந்திருக்கிற ஆவியாய் இருக்கிற கர்த்தர் இந்த பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஐயா. இவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கட்டும். வேலை இல்லாதபடி, வருமானம் இல்லாதபடி, ஒருவேளை எந்த பிரயோஜனமும் இல்லாதபடி வீட்டிலே முடங்கி கிடக்கிற பிள்ளைகள், ஓ லார்ட், திறமை இருந்தும் நல்ல வேலை கிடைக்காத பிள்ளைகள், ஓ எல்லாம் ஆயத்தமாய் இருந்தும் திருமணம் நடக்காத பிள்ளைகள், திருமணத்திற்கு ஓ தடையாய் இருக்கிற பொருளாதாரம், பணம், பல்வேறு விஷயங்கள் எல்லாவற்றையும், எல்லா சங்கிலிகளையும் கர்த்தர் உடைப்பீராக. கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று வாசிக்கிறோமே ஐயா. இந்த ஆவியானுடைய மகிமை குடும்பத்திலே கீழ்ப்படியாத பிள்ளைகள், துன்மார்க்கமாய் நடக்கிற பிள்ளைகள், கணவன் யாராயிருந்தாலும் சரி, இன்று ஒரு விடுதலை உண்டாகட்டும். குடும்பத்திலே இன்று ஒரு மாற்றம் உண்டாகட்டும். தேவ மகிமை இறங்கி வரட்டும். சங்கிலிகள் உடைக்கப்படட்டும். பரலோக அக்கினி, பரிசுத்த ஆவியின் பரிசுத்த அக்கினி இறங்கட்டும் சுவாமி. சங்கிலிகள் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இனி இவர்கள் துக்கமுகமாய் இராதபடி, இவர்கள் இனி வேதனைப்பட்டு இராதபடி, இனி இந்த பிள்ளைகள் அழுது கொண்டு இருக்காதபடி தேவரீர் இவருடைய கண்ணீருக்கு இன்று பதில் கொடுக்கும்படியாய் பரலோகம் திறக்கப்படட்டும். பரலோகம் திறக்கப்படட்டும் சுவாமி. ஐயா, இவர்களுடைய கண்ணீரை துருத்தியிலே வைத்து சேமித்து வைத்திருக்கிற கர்த்தர் இன்று 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 அதற்கு பதில் செய்யும்படியாய், இன்று அதற்கு நீதி செய்யும்படியாய், இவர்களுக்கு உபத்திரவத்தை கொடுக்கிறவர்களை கர்த்தர் நீக்கி போடுவீராக. ஐயா, இவர்கள் கையில் இருந்து சத்தளிப்பின் பாத்திரம் நீங்கட்டும். உபத்திரவத்தின் பாத்திரம் நீங்கட்டும். இன்று இந்த குடும்பங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும். மேன்மை உண்டாகட்டும் சுவாமி. மேன்மை உண்டாகட்டும் சுவாமி. கர்த்தர் இறங்கும்படியாய், காணாமற் போன ஆட்டுக்குட்டிகளைப் போல சிதறி இருக்கிற இவர்களும், ஒருவேளை இவருடைய பிள்ளைகளும், இவருடைய பிள்ளைகளில் யாராவது தூரமாய் போனவர்கள், ஓ கெட்ட குமாரன் மனம் தெளிந்து புத்தி தெளிந்து திரும்பி வந்தது போல அவர்கள் ரட்சிப்புக்குள்ளே கடந்து வரும்படியாய், மனம் திரும்பும்படியாய் தேவ மகிமை கடந்து செல்லட்டும். கர்த்தருடைய பரிசுத்த தூதர்கள் கடந்து செல்லட்டும் சுவாமி. யார் யார் கீழ்ப்படியாமலும் தூரமாய் போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, யார் யார் கர்த்தருக்கு தூரமாய், குடும்பத்திற்கு தூரமாய், சத்தியத்திற்கு தூரமாய் பாவ வழியிலே சென்று கொண்டிருக்கிற பிள்ளைகளை, குடும்ப உறுப்பினர்களை, ஓ லார்ட், கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு வலது பக்கத்தில் நிற்கட்டும் என்று பிள்ளைகளை கொண்டு சேர்க்கட்டும். காணாமற் போனவர்கள் திரும்பி வரட்டும். கீழ்ப்படியாத பிள்ளைகள், பாவத்திலே சிக்குண்டவர்கள் மனம் திரும்பட்டும். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் செய்கிற பலத்த காரியங்களை கண்டு, கர்த்தர் செய்கிற அக்கிரமமான காரியங்களை, பாக்கியமான செயல்களை கண்டு இவர்கள் திருப்தியாகும்படியாய் தேவரீர் இவர்களுக்காக இறங்குவீராக. சங்கீதம் 148:18-19 சொல்லப்பட்டபடி, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிற எங்கள் தேவனே, ஐயா, உமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி நீர் செய்கிறீர் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிப்பீர் என்று நாங்கள் வாசிக்கிறபடியே அந்த மேன்மையான காரியங்கள் இந்த குடும்பங்களிலே நடக்கட்டும் சுவாமி, நடக்கட்டும் சுவாமி. ஐயா, உம்மை நோக்கி கூப்பிடுகிற இந்த பிள்ளைகளுக்கு நீர் சமீபமாய் இருப்பதற்காக நன்றி. இவர்கள் உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்கள். என் தேவனே, உண்மையாய் 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 நீதியாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிற இந்த பிள்ளைகளுக்கு நீர் இறங்குவீராக, இறங்குவீராக. ஐயா, கர்த்தர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் என்று எழுதப்பட்டபடி இவர்களும் இவருடைய குடும்பங்களும் ரட்சிக்கப்படட்டும். எல்லா பணப்பிரச்சனைகள், கடன் தொல்லை, பாரங்கள், உபத்திரவங்களில் இருந்து ஒரு ரட்சிப்பு, ஒரு விடுதலை, ஒரு மாற்றம், ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். தேவனாகிய கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்காக இறங்குவீராக. பெரிய காரியங்களை செய்வீராக. கர்த்தர் தாமே இவர்களுக்கு இறங்கும்படியாய். எஸ் லார்ட், ஒரு தாவீது அரசனை எல்லாவற்றிலும் இருந்து, உபத்திரவங்களிலும் இருந்து விடுவித்து எப்படி நீர் கனப்படுத்தினீரோ, எப்படி மேன்மைப்படுத்தினீரோ, எப்படி ஜனங்களுக்கும் ஜாதி கூட்டங்களுக்கு முன்பாக, அறிந்த தெரிந்த ஜனங்களுக்கு முன்பாக, சத்துருக்களுக்கு முன்பாக எப்படி மேன்மைப்படுத்தினீரோ, அப்படியே இந்த சகோதர சகோதரிகளை, இவர்களுடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக, உயர்த்துவீராக. மேன்மை அடையட்டும் ராஜா, மேன்மை அடையட்டும்.
கர்த்தர் இந்த பிள்ளைகளை உணர்வுள்ளவர்களாக்க மாற்றுவீராக. சத்தியமே இவர்களை விடுதலையாக்கட்டும். இவர்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தருடைய மகிமையை கண்டுகொள்ளும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் இறங்கட்டும். தேவ மகிமை இறங்கட்டும் சுவாமி. இவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய். ஆமென். நீங்கள் ஆபிரகாமுக்கு கொடுத்த நல்ல ஆசீர்வாதங்கள் ஐயா நம்மோடு இணைந்திருக்கிற இந்த விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும்படியாய் இவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து என் தேவன் இவர்களை பெருகவே பெருகச் செய்வீராக. ஐயா இவர்கள் பெயரை பெருமைப்படுத்துவீராக. சிறுமைப்பட்டிருக்கிற இந்த பிள்ளைகள், அடிமைத்தனத்திலே இருந்து அவமானப்பட்டு கொண்டிருக்கிற இவர்களுடைய எல்லா இக்கட்டுகளிலும் இருந்து இவர்களை ரட்சித்து என் தேவனாகிய கர்த்தர் இவர்களுடைய பெயரை, குடும்பத்தின் பெயரை, பிள்ளைகளின் பெயரை பெருமைப்படுத்துவீராக, மகிமைப்படுத்துவீராக. இவர்களை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. இவர்களை விரோதிக்கிறவர்கள், இவரை சபிக்கிறவர்கள் மனம் திரும்பும்படியாய் தேவ அனுக்கிரகம் அவர்களையும் பிடிக்கட்டும். ஐயா தாவீது அரசனுக்கு சொன்னது போல ஒரு மகிமையான ஆசீர்வாதங்களை என் தேவனே பரத்தில் இருந்து நீர் இறங்கி இவர்களை ஆசீர்வதிப்பீராக. எல்லா விதமான உபத்திரவங்கள் வேதனைகளிலும் இருந்து இவர்களை விடுவித்து சாட்சிகளாய் ஏற்படுத்தும்படியாய் என் தேவனே இந்த பிள்ளைகளை உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தர் இவர்களுக்கும் இவருடைய பிள்ளைகளுக்கும் ஐயா இவருடைய குடும்பங்களுக்கும் இவருடைய திருச்சபைகளுக்கும் எங்கள் தேசத்திற்கும் பெரிய கிருபைகளை செய்யும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். தொடர்ந்து கர்த்தர் இந்த பிள்ளைகளை பாதுகாப்பீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென், ஆமென். எரேமியா புஸ்தகத்தில் இருந்து தியானிக்க போகிறோம். ஐயா மக்கள் பாவம் செய்து கர்த்தரை விட்டு விலகி அவருடைய கற்பனைகளுக்கு கட்டளைக்கு கீழ்ப்படியாமற் போனதினால் அநேக உபத்திரவங்களும் பாடுகளும் அவர்களை சூழ்ந்து கொண்டது. அந்நிய ஜனங்களிடம் அவர்கள் விற்று போடப்பட்டார்கள். அந்நிய ராஜாக்கள் அவர்களை ஆண்டார்கள். பாருங்க, இவர்கள் ஆள வேண்டியவர்கள், இவர்கள் அடிமைப்படுத்தப்பட்டார்கள். சொந்த தேசத்திலே இவர்கள் என்ன சிறையிருப்பாய் பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். சொந்த தேசம் அழிக்கப்பட்டதை இவர்களே தங்கள் கண்காண கண்டார்கள். பல்வேறு உபத்திரவங்கள், பல்வேறு வேதனைகள், பல்வேறு துன்பங்களிலே அகப்பட்டிருந்த மக்களை ஒரு நாள் ஒரு கூட்டத்தை யாரெல்லாம் கீழ்ப்படிஞ்சு, யாரெல்லாம் அவருடைய உத்தரவுக்கு, கற்பனைக்கு, கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு மீதியாய் இருந்தார்களோ அவர்களுக்கு கர்த்தர் சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை இருக்கிறது. எரேமியா 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் வாசித்தோமானால் அதை நீங்கள் அப்படியே சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஏன்னா அந்த ஜெப வேளையிலே வந்து அதிகாலை ஜெபத்திலும் நடுஇரவு ஜெபம், இரவு ஜெபங்களிலே காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் நிச்சயமாக இந்த அற்புதமான வார்த்தைகளை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இவைகள் உங்களுக்காகவே எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலே இவைகள் நிச்சயமாக வந்து பலிக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை. நீங்கள் தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சந்தோஷமாய் அமர்ந்து, சமாதானமாய் அமர்ந்து சுகித்திருப்பீர்கள். ஐயா வாழ்ந்து செழித்திருப்பீர்கள். அதுல எந்த மாற்றமும் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற அற்புதமான ஆசீர்வாதங்கள் அவை. அதை யாரும் எடுத்துக்கொண்டு போக முடியாது. அதை நீங்க எப்போ நம்ம ஆண்டவருடைய பார்வைக்கு உத்தமமா, நீதியா, சுத்தமா வாழ்ந்து வருகிறோமோ, அவரையே எல்லாவற்றிற்கும் தேடுகிறோமோ, அப்பொழுதே நாம் இது போன்ற அற்புதமான ஒரு விடுதலைக்கு, ஒரு சுகத்திற்கு, ஒரு ரட்சிப்புக்கு சொந்தக்காரர்களாய் மாறிவிடுகிறோம். பாருங்க என்ன அருமையா எழுதப்பட்டிருக்கிறது. கவனியுங்கள் என் அன்பு சகோதரிகளே. அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தில் மேல் இராதபடிக்கு உடைத்து, அந்நாளிலே ஆண்டவர் அது போன்ற செய்ய போகிற நாட்களிலே அந்த எதிராளியின் நுகம், அந்த பிரச்சனைகளையும் வேதனைகளையும் துன்பங்களையும் குடும்ப சூழ்நிலைகளையும் கேடாக்கின அந்த எதிராளியின் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியர் இனி உன்னை அடிமை கொள்ளுவதில்லை. ஐயா இது பெரிய பாக்கியம். இன்னைக்கு அநேகர் அந்நியராலே அடிமைப்பட்டு கிடக்கிறோம். ஐயா கடன்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு அநேக அடிமைத்தனம் இருக்கிறது. கொடுக்க முடியாத, வாங்கும் போது நல்லா இருந்துச்சு, தந்தாங்க, நல்லவங்க தான். ஆனா அதை திருப்பி செலுத்தும் பொழுது ஒரு அடிமைத்தனம் போல, ஒரு கஷ்டம் போல, ஒரு மகா பயங்கரமான சூழ்நிலை அதை செலுத்த முடியாமல் இருக்கும் போது நமக்கு வருகிறது. குடும்ப சுகமா போயிட்டு இருந்த குடும்பத்துல திடீரென ஆபத்துகள் வரும் பொழுது, ஐயா மன பிணக்கங்கள் வரும் பொழுது, அந்நியர் உள்ளே நுழையும் பொழுது
பொழுது, சில தகாத காரியங்கள் நடக்கும் பொழுது அங்கே ஒரு பெரிய நுகத்தை, பாரத்தை, சோதனையை சகிக்க அல்லது அதிலே பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விடுகிறது. கர்த்தர் அது சொல்றாரு, இனி அந்நியர் உன்னை அடிமை கொள்ளுவதில்லை, நான் உன் நுகத்தை உடைத்து உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு அதை எடுத்து போடுவேன், உன் கட்டுகளை அறுப்பேன். அது எந்த கட்டா இருந்தாலும் சரி, அது யாரால வந்தாலும் சரி, ஒருவேளை பிசினஸ்ல இருக்கிற தோல்விகள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற முறிவுகள், ஒருவேளை உங்க பைனான்ஸ், உங்க தொழிலில் இருக்கிற பல்வேறு முறிவுகளும் அதற்கு மேல் இருக்கிற கட்டுகளும் எந்த விதமான பில்லி சூனிய மாந்திரீக கட்டுகளாக இருந்தாலும் சரி, எந்த விதமான சாபத்தின் கட்டுகளாக இருந்தாலும் சரி, கர்த்தர் அவைகளை என்ன செய்வார்? முறிக்கிறார் என்று என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். முறிக்கிறது மட்டுமல்ல, அந்த கட்டுகளை அறுத்து போடுகிறார். எனக்கு அன்பான தேவப்பிள்ளைகளே, ஆகையால் ஆண்டவர் சொல்வதை கேளுங்கள். ஆகையால் என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே. என் அன்பு சகோதர சகோதரிகளை, நீங்கள் பயப்படாதிருங்கள். இஸ்ரவேலே, கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு ரட்சிப்பேன். ஒருவேளை உங்க பிள்ளைகள் ஐயா ஒரு கேடுகட்ட காலத்துல, ஒரு மோசமான காலத்துல, ஒரு சிக்கலான காலத்துல உங்க பிள்ளைகள் எங்கோ சிறைப்பட்டு போயிருக்கலாம், யாரிடமோ அகப்பட்டு சிக்கி கொண்டிருக்கலாம், எங்கேயோ இருந்து தவித்துக் கொண்டிருக்கலாம். பாருங்கள், கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலே, சிறையிருக்கிற இடத்தில் இருந்து அவர்கள் அங்கே இராதபடி ரட்சிப்பேன். யாக்கோபு, உங்களுடைய பிள்ளைகளும் நீங்களும் திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பீர்கள், உங்களை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், யாக்கோபை இங்கே தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை என்று கர்த்தரே சொல்லுகிறார். கர்த்தர் அப்படி சொல்லும் பொழுது அவனை தத்தளிக்க பண்ண, உங்களை தத்தளிக்க பண்ண, உங்களை கஷ்டப்படுத்த, உங்களை சஞ்சலப்படுத்த யார் இருக்கிறார்கள்? அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாக சிந்தித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நமக்கு செய்ய போகிற அற்புதமான காரியத்தை பாருங்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றும் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கவனிங்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவே. ஐயா, நீங்க கஷ்டப்படுகிறதுல இருந்து, உங்க ஆபத்துல இருந்து, உங்க பாவ சாப கட்டுகள், ஐயா பல்வேறு வியாதிகள், துன்பங்கள், வருத்தங்களில் இருந்து உங்களை ரட்சிப்பதற்காகவே. அதாவது கஷ்டப்படுகிற, துன்பப்படுகிற, அவமானப்படுகிற, ஐயோ பல்வேறு பாடுகளில் இருக்கிற, தத்தளித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை அந்த சூழ்நிலையில் இருந்து ரட்சிப்பதற்காக, அவர்கள் தத்தளிக்கிற, சஞ்சலப்படுகிற நேரங்களிலும் இந்த கர்த்தர், அற்புதமான ஆண்டவர் உங்களோடே இருக்கிறேன் என்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆனால் தான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பக்தன் இப்படியாக சொல்லுகிறார், நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. அவர் உங்களோடு இருக்கிறதுனால் இன்னும் பிழைத்து இருக்கிறீர்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு அநேகருக்கு வந்த அழிவுகள், கஷ்டங்கள், ஆபத்துகள், துன்பங்கள், உபத்திரவங்களுக்கு மத்தியிலே நீங்கள் இன்னும் இருப்பதே அவருடைய சுத்த கிருபை. ஆண்டவர் பாருங்க, நான் உங்களை ரட்சிப்பதற்காகவே, விடுவிப்பதற்காகவே, உங்களை ஆரோக்கியமாக்குவதற்காகவே நான் உங்களுடனே இருக்கிற கர்த்தர் என்று சொல்லுகிறார். எத்தனை ஒரு அற்புதமான காரியம்! சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். ஆதலால் என்ன நடக்குமா? அதுக்கு பிறகு இது போன்று கர்த்தர் உங்களுக்கு மகிமையான காரியத்தை செய்யும் பொழுது என்ன நடக்கும்? ஆதலால் உன்னை பட்சிக்கிறவர்கள் யாவரும் பட்சிக்கப்படுவார்கள். உன்னை பிடிக்கிட்டு போனாங்களே, உன்னை சிறையில கொண்டு தள்ளினாங்களே, உன்னை அவமானப்படுத்தினாங்களே, உன்னை எள்ளி நகையாடினாங்களே, ஐயோ உன்கிட்ட இருந்து பிடுங்க கூடாததை பிடுங்கி உன்னை வலுக்கட்டாயமா உன்னை அவஸ்தைப்படுத்தினவங்களே, பாருங்க, உன்னை பட்சிக்கிறவர்கள் யாவரும் அதுக்கு பிறகு நினைச்சுவாங்க, பட்சிக்கப்படுவார்கள். ஒரு காலம் இருக்கிறது சகோதரியே, என் அன்பு சகோதரனே, ஒரு காலம் வருகிறது, உன் சத்துருக்கள் எல்லாம் சிறைப்பட்டு போவார்கள். உன்னை சிறையாக்கினவர்கள் சிறைப்பட்டு போவார்கள். மறந்து விடாதிருங்கள். அதற்காக ஜெபியுங்கள். அவர்கள் அப்படியாய், ஒருவேளை நம்ம குடும்ப உறுப்பினர்கள் அல்லது உங்களுக்கு வேண்டிய நண்பர்கள் இப்படியாய் அழிந்து போகாதபடி அவர்களுக்காக ஜெபியுங்கள். உங்கள் சத்துருக்கள் எல்லாம் சிறைப்பட்டு போவார்கள். உங்களை ஒரு நாள் சிறையிலே போட்டிருந்தார்களே, சிறைப்பட்ட அனுபவத்திலே அடக்கி வைத்திருந்தார்களே, ஒருவேளை எங்கோ நீங்கள் வந்து கண்ணீர் வடிக்க உங்கள் கூப்பிடுதலை கேட்காதபடி உங்களை கஷ்டப்படுத்தி சஞ்சலப்படுத்தினார்களே, அவர்கள் என்ன செய்வாங்களா? சிறைப்பட்டு போவார்கள், பட்சிக்கப்படுவார்கள், சூறையாடப்படுவார்கள். மறந்து போகாதிருங்கள். உன்னை சூறையாடுகிறவர்கள் சூறையாடப்படுவார்கள். உன்னை கொள்ளையிடுகிற அனைவரையும் கொள்ளைக்கு ஒப்பு கொடுப்பேன்.
செய்வேன். யாரையா இதெல்லாம் செய்யறது? யார் எங்களுக்கு நீதி செய்வார் என்று காத்திருந்தோமே ஐயா. எத்தனை பாடுகள், உபத்திரவங்கள், எத்தனையோ கஷ்டங்களிலே எங்களுக்கு யார் நீதி செய்ய முடியும்? ஐயோ, நாங்கள் அநியாயமாய் பாடுகப்படுகிறோம், அநியாயமாய் அடிக்கப்படுகிறோம், அநியாயமாய் சஞ்சலிக்கப்படுகிறோம், அநியாயமாய் பட்சிக்கப்பட்டோம், சிறைப்பட்டு போனோம். பாருங்கள், எங்களை சூறையாடி போடி விட்டார்கள், எங்களை கொள்ளையாடி விட்டு சென்றார்கள், என்னை, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை என்று நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், இதுக்கெல்லாம் நானே அதை செய்வேன் என்று சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் அவரை பிடித்துக் கொள்ளுங்கள். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தரை நோக்கி பார்க்கிற நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். கர்த்தர் மகிமையான காரியங்களை உங்களுக்கு செய்வார். ஒருவேளை நான் அடிக்கடி சொல்ற மாதிரி, ஐயா நான் வெட்கப்பட்டு போன நிலைமையில தானே இருக்கிறேன், ஐயா நான் வெட்கப்பட்டு போனேனே நீ சொன்னீங்கன்னா, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கவலைப்படாதிருங்கள். இன்னும் பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் உன்னை அப்படி பாழாக்கினவர்கள், கஷ்டப்படுத்தினவர்கள், சஞ்சலப்பட வைத்தவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி, கேட்பாரற்ற, நாதியற்ற, விசாரிப்பாரற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியினால், நீ தள்ளப்பட்டவள், நீ உதவாக்கற, சிறுமைப்பட்டவள், நீ விதவை அல்லது நீ திக்கற்றவள் என்று அவங்க சொன்னபடியினாலே, உனக்கு அப்படி பெயரிட்டபடியினாலே நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி, கர்த்தராகி நான் உங்களுக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உங்கள் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, கர்த்தரே உங்களுக்கு ஆரோக்கியம், விடுதலை, வெற்றி, சுகம், ஆசீர்வாதம் வரப்பண்ணி உங்கள் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏதோ டாக்டர் சொல்லல, ஏதோ மருத்துவர் சொல்லல, ஐயா உங்கள் உட்காயங்கள், வெளிக்காயங்கள், ஆவி ஆத்துமா சரீரத்திலே இருக்கிற பல்வேறு நொறுக்குதல்களினாலே, அடிகளினாலே, அவமானங்களினாலே, ஐயா பல்வேறு மோசங்களினாலே, அவப்பெயர்களினாலே, ஐயா செய்யாத குற்றங்களை செய்தது போல் சொல்லப்பட்டதினாலே, ஓ லார்ட், எல்லாவற்றையும் அநியாயமாய் இழந்து போனதினாலே, பாருங்கள், உங்களுக்கு வந்த காயங்களை எல்லாம் அவரே, கர்த்தரே இந்த ஆவியாய் இருக்கிற அன்பின் ஆண்டவரே உங்களை ஆற்றுவேன், ஆற்றி உங்களுக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது உங்கள் மத்தியிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்களுக்குள்ளே ஸ்தோத்திரமும் ஆடல் பாடல் சத்தமும் புறப்படும். ஐயா உங்களை அவர் வர்த்திக்க பண்ணுவேன், நீங்கள் குறுகி போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை மகிமைப்படுத்துவேன், நீங்கள் சிறுமைப்பட்டு போவதில்லை. இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அருமையான தேவ பிள்ளைகளே, தீர்க்க தரிசனமாய் இந்த அதிகாலை வேளையிலே இந்த வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளுங்கள். ஐயா அந்த வார்த்தைகளை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். எத்தனை சூழ்நிலையில இருந்தாலும் சரி, எத்தனை கொடுமையான சந்தர்ப்பங்களிலே, ஐயா சிக்கல்கள், தத்தளிப்பின் சூழ்நிலைகளிலே இருந்தாலும் சரி, இந்த நல்ல வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளுங்கள். இவைகளை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். இதை செய்வதற்காகவே நான் உன்னுடனே சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தராகிய நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று அவரே சொல்லுகிறார். உங்களை கைவிடவே மாட்டார். எல்லா பிரச்சனைகள், துன்பங்கள், உபத்திரவங்கள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுவித்து மேன்மைப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த சமயத்திலே நீங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். பரலோக தேவனை இதயபூர்வமாக நோக்கி பாருங்கள். ஐயா எத்தனை பாடுகள் சுவாமி. எங்கள் பரலோக பிதாவே, எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஐயா இந்த ஜெப வேளையிலே தரித்திருக்கிற ஐயா உம்மை நோக்கி பயபக்தியோடு பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை, தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு பேரையும் உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவள் குடும்பத்திலே இருக்கிற ஐயா இவள் கையின் பிரயாசங்கள், தொழிலிலே, வேலை ஸ்தலத்திலே, இன்னும் அப்பா இவர்கள் குடும்ப வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா நுகத்தடிகளையும் என் தேவனாகிய கர்த்தர் இவர்கள் கழுத்தின் மேல், இவர்கள் மேல், இவர்கள் குடும்பத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து இவர்கள் கட்டுகளை அறுப்பீராக. இப்பொழுதே அந்த கட்டுகள் அறுந்து போகட்டும். ஐயா இவர்கள் கழுத்தில் உள்ள நுகத்தடிகள் எல்லாம் இப்பொழுதே இந்த பிள்ளைகளில் இருந்து உடைக்கப்படுவதாக. நன்றி செலுத்துகிறோம். இனி அந்நியர் இவர்களை அடிமை கொள்ளாதபடி
இல்லாதபடி என் தேவனே உம்முடைய அனுக்கிரகம் பூரணமாய் இறங்கட்டும் சுவாமி. எந்த காரியங்களிலே என் அன்பு சகோதர சகோதரிகள் அகப்பட்டிருக்கிறார்களோ, எந்த தீவினைகளிலே சிக்கல்களிலே அகப்பட்டிருக்கிறார்களோ, அவற்றில் இருந்து என் தேவனாகிய கர்த்தர் இவர்களை விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பிரச்சனையான குழப்பமான பல்வேறு பாடுகள் உள்ள குடும்ப வாழ்க்கையில் இருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும். கணவன் மனைவிக்குள்ளே ஒரு மகா பெரிய ஒற்றுமை உண்டாகட்டும். என் தேவனே, அந்த புத்தி கட்டாத அன்பு இவர்களுக்குள்ளே பாய்ந்தோடட்டும் சுவாமி. ஐயா, அந்த புத்தி கட்டாத யாரும் கொடுக்க முடியாத சமாதானம் ஓ லார்ட் இவர்கள் கணவன் மனைவிகளுக்குள்ளே உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. எந்த சூழ்நிலையிலும் நீ பயப்படாதே, கலங்காதே என்று சொல்லுகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஐயா இவர்களை தூரத்தில் இருந்தும் தூர தேசங்களில் இருந்தும் ஐயா சிறைப்பட்டு போன இடங்களில் இருந்து இவர்கள் பிள்ளைகளையும் என் தேவனாகி கர்த்தர் திரும்ப பத்திரமாய் கொண்டு சேர்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒருவேளை பல்வேறு காரியங்களுக்காக கடந்து சென்ற உம்முடைய பிள்ளைகள் ஐயா, ஒருவேளை பல்வேறு வேலை மற்றும் படிப்பு இன்னும் பல்வேறு காரியங்களுக்காக கடந்து சென்றவர்களை தேவனாகிய கர்த்தர் பத்திரமாய் இவர்கள் எங்கும் சிக்கி கொள்ளாதபடி, அவர்கள் எந்த பாடுகளிலும் உபத்திரவங்களிலும் அகப்பட்டு கொள்ளாதபடி அங்கேயே அவர்களை பறந்து காக்கிற பட்சியை போல் என் தேவனாகிய கர்த்தர் சுமந்து காப்பீராக உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஐயா, இவர்கள் பிள்ளைகளும் திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருக்கும்படியாய், இவர்களை தத்தளிக்க பண்ணுவார் இல்லாதபடி இவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் என் தேவனே நீர் இவர்களோடே இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீங்காதிரும் எங்கள் நல்ல கர்த்தரே, இவர்களை விட்டு கைவிடாதிரும் அப்பா. இவர்கள் பிள்ளைகளோடு நீர் இருப்பீராக. இன்று இந்த இவர்களுடைய பிள்ளைகளை, குடும்பங்களை, குடும்ப உறுப்பினர்களை, கணவனை ஐயா எங்கோ வாழ்ந்து கொண்டிருக்கிற இவர்களையும் உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ரட்சிக்கும்படியாய், நீதி செய்யும்படியாய் கூடவே இருப்பீராக. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஐயா நன்றி செலுத்துகிறோம். இன்னும் பல்வேறு காரியங்களிலே பட்சிக்கப்பட்ட இவர்கள் ஐயா, இவர்கள் பிடுங்கப்பட்ட இவர்கள் சொத்துக்கள், இவர்கள் ஆஸ்திகள், இவர்கள் வருமானங்கள், இவர்கள் வீடுகள் எல்லாம் திரும்ப வரும்படியாய் இவர்களை பட்சித்த யாவரும் பட்சிக்கப்படும்படியாய், பொல்லாத சத்துரு பட்சிக்கப்படட்டும், சிறைப்பட்டு போகட்டும். பொல்லாத சத்துரு இன்றே சூறையாடப்படும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு பரலோக அக்கினி பொல்லாத சாத்தானை சுட்டெரிக்கட்டும். இவர்களை கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வந்த பொல்லாத சத்துருவின் வல்லமைகள் இன்றே முறிந்து போகட்டும். அவன் நுகத்தடிகள் இன்றே இயேசுவின் நாமத்தினாலே நொறுக்கப்படுவதாக. ஜீசஸ் மைட்டி நேம். ஐயா, இவர்களை பட்சித்த யாவரும் பட்சிக்கப்படுவார்கள் என்று சொன்னீர்களே ஐயா. சத்துருக்கள் எல்லாம் சிறைப்பட்டு போவார்கள். இவர்களை சிறைப்படுத்தினவர்கள் சிறைப்பட்டு போவார்கள். சூறையாடினவர்கள் சூறையாடப்படுவார்கள். கொள்ளையிட்ட யாவரும் இனி கொள்ளையிடப்படுவார்கள் என்று நீர் சொன்னது போலே, பொல்லாத சத்துரு எதையெல்லாம் இவர்களிடம் இருந்து பிடுங்கினானோ, நிம்மதியை, சமாதானத்தை, குடும்ப வாழ்க்கையை, இன்னும் பணத்தை, தொழிலை, வீட்டை, சொத்தை, ஆஸ்தியை பிடுங்கின எல்லாவற்றையும் திருடன் கண்டுபிடிக்கப்பட்டால் 7 மடங்கு அவனிடம் இருந்து வசூலிக்கப்படும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதே. என் தேவனே, அநியாயமாய் இந்த பிள்ளைகள் எதை இழந்தார்களோ அவற்றை ஏழத்தனையாய் திரும்ப வரச் செய்யும்படியாய் உம்முடைய மகிமை கடந்து செல்லட்டும் சுவாமி. உம்முடைய மகிமை கடந்து செல்லட்டும் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இனி உம்முடைய பிள்ளைகளை விசாரிப்பட்ட சியோன் என்றும் தள்ளுண்டவள் என்றும் சொல்லப்படாதபடி ஐயா இவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய், பேறு பெற்றவர்களாய் வாழும்படியாய், உத்தம சாட்சிகளாய் உமக்காக எழும்பும்படியாய் கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி தகப்பனே. ஐயா, இவர்கள் பட்ட பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றிலும் இருந்து ஆரோக்கியமும் சௌக்கியமும் வரப்பண்ணி இவர்கள் காயங்களை இப்பொழுதே ஆற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே. ஐயா, புதிய வழிகளை திறக்கும்படியாய் ஐயா இவர்கள் பிள்ளைகளுக்கும் நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்கும்படியாய், விசாவுக்காக பல நாளாய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு விசா கிடைக்கட்டும்.
திருமணத்திற்காக காத்திருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு திருமணங்களை பரலோக தேவனே அந்த காரியங்களை வாய்க்க செய்யும்படியாய் நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. நல்ல பிதாவே, எத்தனையோ பாடுகள் உபத்திரவங்களில் இருக்கிற பிள்ளைகளை தேவனாகி கர்த்தர் தாமே உம்முடைய நித்திய கிருபையுடன் இறங்கி உம்முடைய காருண்யத்தினால் பலப்படுத்தி தாங்கி ஏந்தி தப்புவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா நுகத்தடிகளும் இன்றே நீர் உடைத்து போடுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தாறுமாறாய் போய்கொண்டிருக்கிற கணவனும் ஐயா, தாறுமாறாய் போய்கொண்டிருக்கிற சில வேளை எங்கள் ஸ்திரீகளும் கூட ஐயா, பிள்ளைகள் வீட்டில் உள்ள பிள்ளைகளும் கூட தவறான வழிகளிலே சென்று விடாதபடி, அவர்கள் தவறான சிறையிருப்புகளிலே அகப்பட்டுக் கொள்ளாதபடி இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் விடுவிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்த கேம்ஸ்லையும், கெட்ட பழக்க வழக்கங்களிலும் ஐயா, எந்த சூதாட்டங்களிலும், எந்த ஆன்லைன் சூதாட்டம் மற்றும் எந்த விதமான ஆன்லைன்ல இருக்கக்கூடிய அருவருப்புகளிலும் அப்பா, உள்ளும் புறமும் காணப்படுகிற பல்வேறு பாவ செயல்களிலும் இவர்கள் அகப்பட்டுக் கொள்ளாதபடி, இவர்கள் பிள்ளைகளுடைய கால்கள், இவருடைய குடும்பத்தாருடைய கால்கள் சிக்கிக் கொள்ளாதபடி என் தேவனே உம்முடைய பரிசுத்த தூதர்கள் அவர்களை தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமந்து கொண்டு வரட்டும். திரும்பி வந்து அமர்ந்து அவர்கள் சுகித்திருக்கட்டும். அவர்களை தத்தளிக்க பண்ணுவார் இல்லாதபடி குடும்பங்கள் அப்பா, உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்திருக்கட்டும் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஐயா ஸ்தோத்திரம். பல்வேறு உபத்திரவங்களிலே இருக்கிற பிள்ளைகளை நீர் அப்படியே பாதுகாப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்திலே ஒவ்வொரு பேரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இனி இவர்கள் சமூகத்திலே, இவர்களுக்குள்ளே இவர்கள் குடும்பங்களுக்குள்ளே, இவர்கள் திருச்சபைகளுக்குள்ளே ஸ்தோத்திரமும் ஆடல் பாடல் சத்தமும் நீர் கேட்கப்பட செய்ய போவதற்காக நன்றி ஐயா. இனி இவர்கள் குறுகி போகாதபடி நீர் இவர்களை வர்த்திக்க பண்ண செய்வதற்காக உமக்கு நன்றி சுவாமி. சிறுமைப்பட்டு இவர்கள் போன காலங்கள் போதும், இனி இவர்களை நீர் மகிமைப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியே இந்த ஜெப வேளையிலே காத்திருக்கிற, இந்த ஜெபத்தை கேட்டு ஜெபிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. இந்த நல்ல செய்தி, உம்முடைய ஆசீர்வாதமான இந்த காலை செய்தி அப்பா, ஒவ்வொரு பேருக்கும் கடந்து செல்லும்படியாய் இதை அநேகருக்கு அனுப்பி ஷேர் செய்து அநேகரை ஆற்றுகிற, தேற்றுகிற ஒரு காரணமாய், சேனலாய் மாறுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அதிகமாய் கர்த்தர் நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். அநேகரை ஆற்றவும் தேற்றவும் இந்த வீடியோவை நல்லபடியாய் ஷேர் பண்ணி இது அநேகருக்கு பிரயோஜனமாய் கர்த்தர் பேசுகிற வார்த்தைகள் அவர்களுக்கு சென்று அவர்களையும் விடுவிக்கும்படியாய், கண்ணீரை துடைக்கும்படியாய் கர்த்தாவே, அவர்களும் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் கரங்களை பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்க சமூகத்திலே இருக்கிற ஒவ்வொரு பேரையும், அவர்கள் பிள்ளைகளையும் இப்படியாய் நீர் ஆசீர்வதித்து பெருக செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவ அனுக்கிரகம், கிருபை, சமாதானம் ஒவ்வொருவரோடும் இருக்கட்டும். அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நல்ல வார்த்தைகளை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார். நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். உங்களை உபத்திரப்படுத்துறவங்க, உங்களை பட்சித்தவர்கள், சிறைப்படுத்தினவர்கள், உங்களுக்கு துன்பத்தை கொடுத்தவர்களுக்காக ஜெபியுங்கள். அவர்கள் முற்றிலுமாக சந்தரிக்கப்பட்டு போய்விடாதபடி அவர்களுக்காக ஜெபியுங்கள்.